ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த்துக்கு ஃப்ரீயாக தான் அமேசான் பிரைம் வந்து ட்ரை பண்ணேன். அதை எப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு சொல்ல போகிறேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஸோ என்ன இதுக்காக சார்ஜ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ₹2, அந்த ₹2 உங்களுக்கு திருப்பி ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். ஒரு 1 மந்த்துக்கு நீங்கள் அமேசான் பிரைம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணலாம். இந்த 1 மந்தில் என்னென்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீ ஷாப்பிங் இப்படி எக்கச்சக்கமாக இருக்குது. அதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, இந்த வீடியோவில் வந்து எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். அதுக்கடுத்த வீடியோவில் அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ், எப்படி என்னென்ன பெனிஃபிட்ஸ் அமேசான் பிரைம் ஆகட்டும், அமேசான் மியூசிக் ஆகட்டும், கிண்டல் ஆகட்டும், இப்படி என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, உண்மையிலே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் போகிறேன். இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்டிவேஷன் மட்டும் பார்த்துருவோம். இதுக்கு பர்டிகுலர் டெபிட் கார்டு கண்டிப்பாக தேவை. எல்லா டெபிட் கார்டெலாம் உங்களால் யூஸ் பண்ணவே முடியாது. நானும் அந்த பர்டிகுலர் டெபிட் கார்டில் தான் யூஸ் பண்ணேன். வாங்க பார்க்கலாம். அமேசான் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு லெஃப்ட் சைட் டாப் கார்னரில் அந்த 3 லைன்ஸ் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு டவுனில் வந்துடுங்க. டவுனில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரை ப்ரைம்னு இருக்கும். நல்லா பாருங்கள், அமேசான் பே அது கீழே ட்ரை ப்ரைம்னு இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரை ப்ரைம்னு வராது. ஆல்ரெடி நீங்கள் ஃப்ரீ ட்ரையல் வந்து யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வராது. நான் இன்னும் ட்ரை பண்ணல. இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு அக்கௌண்ட்டில் நான் இன்னும் ட்ரை பண்ணல. என்னோடய அக்கௌண்ட்டில் நான் ட்ரை பண்ணிட்டேன். எனக்கு ட்ரை ப்ரைம்னு வரல. இந்த ட்ரை ப்ரைமை வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த பேஜ் நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள், ட்ரை ப்ரைம் ஃப்ரீ, ஸ்டார்ட் யுவர் 30 டே ஃப்ரீ ட்ரையல் அப்படின்னு சொல்லிட்டு, வித் எனி கிரெடிட் கார்டு ஆர் செலக்ட் டெபிட் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. கிரெடிட் கார்டு வந்து எதுவாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. என்கிட்ட வந்து கிரெடிட் கார்டு இல்லை. டெபிட் கார்டு பார்த்திங்கன்னா ஒரு சில டெபிட் கார்டு மட்டும்தான் சொல்கிறாங்க. இது வந்து நம்ம கொடுத்துருவோம். ஸ்டார்ட் யுவர் 30 டே ஃப்ரீ ட்ரையல்னு கொடுத்துருவோம். கொடுத்துட்டு உள்ளே போய் பார்ப்போம். ஒவ்வொரு ஆப்ஷனாக நம்மளுக்கு போகும். இங்கே கீழே பாருங்கள், வெரிஃபை யுவர் கார்டு, ₹2 refundable charges required to verify your card and start your 30 day free trial. Post trial your card will be charged. ட்ரையல் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ₹1000 எடுத்துப்போம் பெர் இயருக்கு. 1 இயருக்கு ₹1000 எடுத்துப்போம். எனி டைம் கேன்சல் எனி டைம்னு இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். ஒரு ₹2 எடுவாங்க. அந்த ₹2 உங்களுக்கு அந்த 30 நாளுக்குள்ளே ஜஸ்ட் உங்களுக்கு 2-3 டேஸ்லேயே அந்த ₹2 உங்கள் அக்கௌண்ட்டுக்கு திரும்ப சென்ட் பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு வெரிஃபிகேஷனுக்காக மட்டும் தான் அந்த ₹2 எடுக்கிறாங்க. 1000 1 மந்த்துக்கு கழிச்சு எனக்கு 1000 எடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், நீங்கள் 1 மந்த்து கழிச்சு நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா 1000 எடுப்பாங்க கண்டிப்பாக. நீங்கள் அப்படியே உங்கள் அக்கௌண்ட்டை ஆட் பண்ண உங்கள் டெபிட் கார்டை அப்படியே விட்டிங்கனாலும் கண்டிப்பாக 1000 எடுத்துருவாங்க. அது எப்படி கேன்சல் பண்ணுறது எல்லாமே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கீழே வந்துடுங்க. செலக்ட் ஏ பேமெண்ட் மெத்தட்னு இருக்கும். அதில் ஆல் ஆட் டெபிட் கிரெடிட் ஏடிஎம் கார்டுன்னு இருக்கும். இதிலே பார்த்தீங்க பர்டிகுலர் டெபிட் கார்டை மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. டெபிட் கார்டு பாருங்கள், ஆல் கிரெடிட் கார்ட்ஸ் வந்து எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் டெபிட் கார்டு வந்து சிட்டி, ஐசிஐசி அண்டு 3 அதர் சப்போர்ட்டட்னு இருக்கும். அதில் லேர்ன் மோர்னு கொடுத்து பார்ப்போம். கீழே பாருங்கள், சிட்டி, ஐசிஐசிஐ, கொடாக், கெனரா, இன்னொரு கம்பெனி என்னமோ இருக்குது, அது அப்படியே விட்டுருவோம். கெனரா பேங்க்கை தாங்க நான் யூஸ் பண்ணேன். கெனரா பேங்க்கோட டெபிட் கார்டு தான் நான் யூஸ் பண்ணேன். நான் கெனரா பேங்க் ஃபுல் அண்ட் ஃபுல் அது. நீங்கள் உங்கள் நேம் டைப் பண்ணிங்க. ஏடிஎம் கார்டில் உங்கள் நேம் எப்படி டைப் பண்ணி இருக்கும் அப்படியே டைப் பண்ணிங்க. உங்கள் கார்டு நம்பர், எக்ஸ்பைரி மந்த்து, எக்ஸ்பைரி இயரு, இது எல்லாமே கொடுத்துட்டு ஆட் யுவர் கார்டுன்னு கொடுத்துருங்க. கொடுத்த உடனே உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ₹2 வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. உங்கள் கார்டு ஆட் ஆகிடும். கார்டு ஆட் ஆகிட்டு நீங்கள் பே பண்ண சொல்ல ₹2 வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஓடிபி உங்கள் மொபைல் நம்பருக்கு சென்ட் ஆகும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ண உடனே உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ. இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். எந்த ஒரு ₹2 எடுத்தாலும் உங்களுக்கு திரும்ப ஒரு 2-3 டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அந்த ₹2 வந்துடும். லாஸ்ட்டு உங்களுக்கு முடிய சொல்ல கிட்டத்தட்ட உங்களுக்கு 30 டேஸ் கொடுத்துருவாங்க. இங்கேயே கொடுத்துருப்பாங்க, 30 டேஸ் கொடுத்துருவாங்க. அந்த 30 டேஸ் லாஸ்ட் எண்டில் வந்து நீங்கள் உடனே கூட இப்படி இருக்குன்னு பார்த்து வேணான்னு சொல்லிங்கன்னா நீங்கள் உடனே கூட டீஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இல்லை நான் 1 மந்த் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் டீஆக்டிவேட் பண்ணலாம். லாஸ்ட் டேட்டு கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு நெக்ஸ்ட் மந்த் ஒரு 8 வரைக்கும் தான் இருக்குன்னா நீங்கள் 7 கூட டெலிட் பண்ணலாம், இல்லை 8 கூட டெலிட் பண்ணலாம். இல்லைன்ற பட்சத்தில் எனக்கு 8 வரைக்கும் 8 முடிஞ்சதுக்கப்புறமா என் அக்கௌண்ட்டில் வந்து அமௌண்ட் எடுக்கக்கூடாது அப்படின்னா உங்கள் ஏடிஎம் கார்டை வந்து டிசேபிள் பண்ணி விட்ருங்க. டிசேபிள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேமெண்ட் மெத்தட்லேருந்து எடுத்துருங்கன்னு சொல்கிறேன், வேறு எதுவும் சொல்ல. பேமெண்ட் மெத்தட்லேருந்து உங்கள் ஏடிஎம் கார்டை வந்து எடுத்துருங்க. தனியாகவே, ஏன்னா ஏடிஎம் கார்டை பற்றி நிறைய பேருக்கு அதை பற்றி தனியாகவே போடுறேன். எப்படி எனேபிள் பண்ணணும், எப்படி டிசேபிள் பண்ணணும், அமேசான்லேயும் இருந்தாலும் சரி, ஃப்ளிப்கார்ட்லேயும் இருந்தாலும் சரி, ஒரு தனித்தனி வீடியோ போடுறேன். இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைம் ஃப்ரீயாக 30 டேஸ் யூஸ் பண்ணலான்னு தெரிஞ்சுங்க. அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். நான் யூஸ் பண்ணது இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா கெனரா பேங்க் ஏடிஎம் கார்டு. அதை யூஸ் பண்ணி ஒரு 30 டேஸ் யூஸ் பண்ணேன். நிறைய பெனிஃபிட்ஸ் இருந்தது. அது எல்லாமே அடுத்த வீடியோவில் சொல்லிடுறேனே. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கெனரா பேங்க் ஏடிஎம் இருந்துச்சு, இல்லை ஐசிஐசிஐ பேங்க் ஏடிஎம் இருந்துச்சுன்னா நீங்களும் ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் ஒரு சிலருக்காச்சும் ஐசிஐசிஐயில் இல்லை கெனரா பேங்க்கில் இருக்கும்னு நினைக்கிறேன்.
ட்ரை பண்ணி பாருங்கள். 30 டேஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.